இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? கிறிஸ்துவை நம்புகிறதிலிருந்து உங்களை தகர்க்கிறது தான் அவனுடைய வேலை. இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் உபவாசிக்க ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற பந்தத்தை உடைப்பதற்காகத்தான் பிசாசு உள்ள நுழைகிறான். அவனுடைய வேலையை பந்தத்தை, விசுவாசத்தின் அளவை, நம்பிக்கையை உடைக்கிறது தான். காட்டி கொடுத்த தன் இருதயத்தில் வியாகுலப்பட்டு நொந்த அவனுடைய இருதயத்தோடு பிசாசு அவன் பந்தத்தை உடைத்ததினால அவன் மரணத்துக்கு நேராய் சென்று விட்டான். ஆனால் அதே மறுதளித்த பேதுருடைய பந்தம் உறுதியாக இருந்தது. காரணம், அவன் ஒப்புரவாகிறவனாக இருந்தான். பிதாவோடு கூட ஒப்புரவாகிறவனாய், கிறிஸ்துவோடு ஒப்புரவாகிறவனாய், என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்புக்கு கெஞ்சுகிறவனாய் காணப்பட்டான். பந்தம் உடைக்கப்படக்கூடாது. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தம் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி அவருக்கும் நமக்கும் பிதா தகப்பன் பிள்ளை என்கிற பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிசாசு இதை உடைப்பதற்கு, இதை நிர்மூலமாக்குவதற்கு அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில சோதனையாய் கொண்டு வந்தாலும் நீங்கள் சொல்லணும், உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. ஏசப்பா, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. அக்கினி சூளையில போட்ட பிற்பாடும் கூட கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்த ஜனம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனம், தீயின் வாசனை வீசாம கர்த்தர் கொண்டு வந்தாரு. அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை கர்த்தர் இந்த நாள் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை பார்த்து, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன்ப்பா, எந்த சூழ்நிலையுமே விட்டு விலக மாட்டேன்ப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லிங்களா? கர்த்தர் உங்கள் கரங்களை பிடிக்க ஆவலாக இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி நிறுத்த ஆவலாக இருக்கிறார்.